காலையில 8:40 மணிக்கு திரிசூலா ரிவர் பார்க்க டோட்டலி நார்மலா தான் இருந்திருக்கு. எந்த மழையும் இல்ல, எந்த மேகமும் இல்ல, எந்த வார்னிங் சைனுமே இல்ல. பட் திடீர்னு 30 நிமிஷத்துல அந்த ரிவரோட உயரம் 9 மீட்டரா உயர்ந்துருது. இந்த 9 மீட்டர் ஹைட்ல இருந்து ரிவர் வருதுன்றது நமக்கு கொஞ்சம் இமேஜின் பண்ண டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ இதை நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு ரிவர் கிட்ட நின்றுட்டு இருக்கீங்க, அப்போ 3 மாடி உயர அளவுக்கு தண்ணி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் இங்கே நடந்திருக்கு. இவ்வளோ ஒரு அமைதியான ரிவரில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. இந்த ரிவரை சுற்றி வாழ்ந்துட்டு இருந்த மக்களுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுறதுக்கு சில நிமிஷங்கள் மட்டுமே தான் கிடச்சிது. சில பேருக்கு சில செகண்ட்ஸ் தான் கிடச்சிது. ஸோ இதில் முக்கியமாக நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன ஆச்சுன்றதுல இல்லை, இவ்வளோ பெரிய விஷயம் எப்படி ஆச்சு? நேபாளில் நசுவான் நவகோட் டிஸ்ட்ரிக்ட்ல ஆகஸ்ட் 26 அப்போ ஏன் எப்படி ஆச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்க நம்ம ஃப்ளட்டை பற்றின புரிதல் நார்மலாக இருக்கக்கூடாது. நார்மலாக ஒரு ஃப்ளட்டு வரப்போகுதுன்னா மழை பயங்கரமாக பெய்யும், தண்ணி வெளியே போக இடம் இல்லாமல் ரிவர்லாம் நிரம்பும், ஃப்ளட்டு வரும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளட்டு வரப்போகுதுன்றதுக்கு நமக்கு ஏர்லியாகவே வார்னிங் சைன்ஸ்லாம் கிடச்சிரும். சில டைம் டக்குன்னு ஹெவி மழை பெஞ்சு ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் வரும். பட் அதுவுமே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வராது. வானத்திலிருந்து வரல, வேற எங்கேயோ இருந்து வந்திருக்கு, ரொம்ப தூரமான உயரமான இடத்துல இருந்து. அது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு அதோட பாதையை நம்ம ஃபாலோ பண்ணி போனோம்னா கடல் மட்டத்திலிருந்து 5200 மீட்டர் உயரத்தில் ஒரு பனிமலை இருந்திருக்கு, நேபாளோட பார்டர் ஏரியா கிட்ட. இப்போ நம்ம இங்க என்ன நினைப்போம், அந்த பனிமலை உருகிருச்சு, ஸோ ஃப்ளட் வந்திருக்குன்னு சொல்லி. பட் இதுவுமே அங்க நடக்கல. திடீர்னு அந்த பனிமலையோட உச்சியிலிருந்து கெட்டியா இருக்கிற ராக்ஸ் எல்லாம் உடஞ்சு விழுக ஆரம்பிச்சிருக்கு. சேட்டலைட் அனாலிசிஸ் படி 0.2 கிலோமீட்டர் சைஸ்ல உள்ள பாறைகள்லாம் உடஞ்சு விழுந்திருக்கு. அந்த பாறைகள்லாம் கிட்டத்தட்ட 1.25 கிலோமீட்டர் கீழே விழுந்திருக்குன்னு சொல்றாங்க. அந்த பாறையோட சைஸ்லாம் ஒரு ஃபுட்பால் ஃபீல்டோட சைஸ் அளவுக்கு இருந்திருக்கு. அது எல்லாமே அப்படியே போய் சரிஞ்சு ரிவர்ல விழுந்திருக்கு. அதோட சைஸை மட்டுமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபுட்பால் ஃபீல்ட் சைஸ் இருக்கிற மலைகள்லாம் கிலோமீட்டர் கணக்கா கீழே சரிஞ்சிருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயம் உயரமான இடத்துல இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அதுக்கு கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஸோ 5200 மீட்டர், 5 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட உயரம் கடல் மட்டத்திலிருந்து கம்பேர் பண்ணும்போது அங்கிருந்து ஒரு விஷயம் கீழே வருதுன்னா அதுல எவ்வளோ ஸ்டோர்ட் எனர்ஜி இருக்கும். அங்கிருந்து வர்ற ஒரு விஷயம் நிலத்துல இருக்கிற சர்ஃபேஸ்ல இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே அது கூடயே சுரண்டி எடுத்துட்டு போயிடுது. ஸ்னோ, மண்ணு, மரம், அப்புறம் ரோட்ல கிடக்கிற மெட்டீரியல்ஸு, தார் ரோட்ல இருந்து பிக்கப்பட்ட ஃப்ராக்மெண்ட்ஸு, எக்கச்சக்கமான விஷயம் அடிச்சுட்டு வர்றப்பட்டதோட கலந்துருக்கு. அது என்னதான் அவலாஞ்சுக்கு சிமிலரா இருந்தாலும் அவலாஞ்சோட ஸ்கேலை கம்பேர் பண்ணும்போது இதோட ஸ்கேல் ரொம்ப பெருசு. திடீர்னு இவ்வளோ பெரிய சைஸ்ல இருக்கிற பாறைகள்லாம் ஏன் விழுகணும்? இதுக்கு தான் ஃபர்ஸ்டா ஒரு தியரியை ப்ரொபோஸ் பண்ணாங்க, நிலநடுக்கம். ஏன்னா இந்த கொலாப்ஸ் ஆனப்போ நிறைய செசமோ மீட்டர்ல நிலநடுக்கம்னு சொல்லி ஒரு சின்ன ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் 4.4 மேக்னிடியூட்ல வந்த நிலநடுக்கம்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் 5.2 மாத்திட்டாங்க. இந்த நிலநடுக்கம் எல்லாமே யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஜெர்மனி இவங்க 2 பேர் வச்சிருந்த செசமோ மீட்டர் தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இதனால நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க நிலநடுக்கம் வர்றதுனால பனிமலைகள்லாம் சரிஞ்சிருக்கு, அதனால இது நடந்திருக்குன்னு சொல்லி. பட் சயின்டிஸ்ட் அந்த ஸ்டோரியை அனலைசிஸ் பண்ணும்போது அந்த ஸ்டோரி அப்படியே உல்டாவாயிருது. ஏன்னா டேட்டா படி டெக்டானிக் பிளேட்ஸ் எதுவுமே மூவ் ஆகல. டெக்டானிக் பிளேட்டோட மூவ்மெண்ட் தான் நிலநடுக்கம்னு சொல்லுவாங்க. பட் அது நடக்கவே இல்லை. உலகம் முழுக்க நிறைய செசமோ மீட்டர்ல நிலநடுக்கம் ரெக்கார்ட் ஆனதே அந்த மவுண்டெயின்னால தான். பல டன் வெயிட் உள்ள பனியும் பாறையும் சரிஞ்சதுனால அது உலகத்தோட கிரவுண்டே கொஞ்சம் ஷேக் பண்ணியிருக்கு. அந்த ஷேக்கை தான் செசமோமீட்டர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. செசமோமீட்டருக்கு தெரியாது இது டெக்டானிக் பிளேட்ல வந்த ஷேக்கா இல்ல மலைகள் சரிஞ்சதுனால வந்த ஷேக்கான்னு சொல்லி. என்னதான் அந்த சிக்னல் எர்த்தோட இன்னொரு பக்கத்துல டிடெக்ட் ஆயிருந்தாலும் அந்த சிக்னலுக்கு தெரியாது ஒரு மிகப்பெரிய மலை விழுந்துருச்சுன்னு சொல்லி. ஸோ டெக்டானிக் பிளேட்டோட மூவ்மெண்ட் மூலியமா அந்த ரீடிங் வரல, கிராவிட்டி மூலியமா பாறைகள் சரிஞ்சதுனால வந்திருக்கு. அந்த சரிஞ்ச பாறையும் பனிமலையும் அந்த மவுண்டனோட எண்டுக்கு போய் வந்து நிக்கல, அது அப்படியே அந்த மவுண்டன் கூட வர்ற ட்ரிபியூட்டரியில கலந்துருது. அந்த ரிவர் பேரு போட்டாகோஷி ரிவர்னு சொல்றாங்க. இங்கதான் ஆச்சரியப்படுற மாதிரி இன்னொரு விஷயம் நடக்குது. அந்த விஷயம் நடந்ததா இன்வெஸ்டிகேட்டர்ஸும் கன்ஃபார்ம் பண்றாங்க. எக்கச்சக்கமான பாறை, பனி, மண்ணு இது எல்லாமே சேர்ந்து ஒரு ரிவர்ல கலந்தா என்ன ஆகும்? ரிவரோட வாட்டர்னால எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. ஸோ ரிவரோட வாட்டர்லாம் பின்வாங்குது. எப்படி ஒரு டேம்ல இருக்கிற வாட்டர்லாம் பின்வாங்கி நிக்குமோ அதே மாதிரி தான் வாட்டர் இங்க பின்வாங்கி நிக்குது. பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா டேம் ரிலேயபிளா வாட்டரை தடுத்து நிறுத்தும். ஆக்சிடென்டலா உருவான இந்த டேம் அந்த விஷயத்த பண்ண முடியல. ஏன்னா லூஸா அன்ஸ்டேபிளா இருக்கிற மண்ணு, பாறை, பனிமலை தான் இதெல்லாம். இதனால வாட்டரை ஹோல்ட் பேக் பண்ண முடியல. இந்த மாதிரி ஆக்சிடென்டலா உருவான டேம் ஜென்டிலா உடையில, வைலண்டா சடனா உடைஞ்சிருக்கு.
ஒரே நேரத்துல டேம் மாதிரி உருவான இந்த ஸ்ட்ரக்சர் சடனா கொலாப்ஸ் ஆகுது. தண்ணி கூட பனி சங்க்ஸ் எல்லாம் கலக்கும் போது பனி சங்க்ஸ் எல்லாம் டிசால்வ் ஆகுது. கூடவே மண்ணு பாறையெல்லாம் வந்து ஒரு கலவை மாதிரி வருது. அந்த ஃபிளட்ல வந்த சில பாறையெல்லாம் பார்த்தா ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. இவ்வளோ பெரிய சைஸ்ல இருக்கிற பாறையை ஒரு ஃபிளட்னால மூவ் பண்ண முடியுன்றது எனக்கு இப்பதான் தெரியுது. இந்த பிளாக் உடஞ்ச இந்த வேலியில இருந்து வந்தது ஒரு ஃபிளட் மட்டும் இல்ல, அதுல மண்ணு பாறை ஐஸ் செடிமெண்ட் இது எல்லாமே கலந்து அந்த ஃபிளட் கூட வந்ததுனால அதோட கன்சிஸ்டன்சி பார்க்க ஒரு கான்கிரீட் மாதிரி இருந்திருக்கு. இதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் நீங்களே பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு சிமெண்ட் மூடின மாதிரி ஒரு வீட்டை பாதி அளவுக்கு மூடி இருக்கு. இந்த மாதிரி ஒரு மிக்சர் இவ்வளோ வயலண்டா வந்ததுனால இது ஒரு ஃப்ளட் வாட்டரோட பாதிப்பை விட ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. இந்த மிக்சர் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் அதோட பாதையில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே வயலண்டா அழிச்சிட்டு போயிருக்கு. ஸோ அந்த கொலாப்ஸ்ல இருந்து அந்த ஃப்ளோ டிராவல் ஆகுது, அது ஒரு ரிவருக்கு போகுது, மக்கள் பெரும்பகுதியா வாழ்ற இன்னொரு ரிவரோட பக்கம் போகுது. அதுதான் திரிசூலா ரிவர். அந்த ஃப்ளட்டோட வேகமும் ரொம்ப ஆக்ரோஷமாவும் பயங்கரமாவும் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கு வெறும் 7 நிமிஷத்துல. மெயினா இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் ஆகிறதுக்கு காரணமே அதோட ஆக்ரோஷமான வேகம் தான். இந்த கொலாப்ஸ் நடந்தது சைனா நேபாள் பார்டர்ல. இந்த ஃப்ளட் உருவானது நேபாளோட பார்டர் ஏரியாவுக்கு பக்கத்துல. அங்கிருந்து தான் நேபாளோட ரசுவா, நவகோட், தாடிங் இந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளலாம் வந்திருக்கு. இந்த ஃப்ளட்டிங் கல்ச்சியில் இருக்கிற மானிட்டரிங் ஸ்டேஷனை ரீச் பண்ணும்போது கிட்டத்தட்ட 9 மீட்டர் உயரம் இருந்திருக்கு. அந்த திரிசூலான ரிவர் பார்த்தா ரைஸ் ஆயிட்டு வர மாதிரி தெரியல, ஒரு வெடி விபத்து மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த வேவ் வந்தப்போ எக்கச்சக்கமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அழிச்சிருக்கு. 19 பிரிட்ஜ், 40 கிலோமீட்டர் தூரம் உள்ள ரோடு, நேபாளோட ஹைட்ரோ பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையுமே அழிச்சிருது. அதை வச்சுதான் இவங்க எலக்ட்ரிசிட்டி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இங்கதான் இன்னொரு கோரமான விஷயம் வெளியே வருது. இந்த இடத்துல ரெஸ்கியூ பண்றது ஒரு இம்பாசிபிளான விஷயமா இருந்திருக்கு. ஏன்னா நேபாளிஸ் கவர்மெண்ட் ட்ரை பண்ணாம இல்ல, அவங்க ரெஸ்கியூ பண்ண போன இடம் எல்லாமே டோட்டலா புதஞ்சு கிடந்தது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஃப்ளட்ல உங்களை நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. சடன் ஃப்ளோவா தண்ணி வருது, அது உங்களை தூக்கிட்டு போயிருது, சில டைம் காரே தூக்கிட்டு போயிருது. பட் இந்த இடத்துல தண்ணி கூட எக்கச்சக்கமான ராக்ஸ், மரத்துல இருந்து உடஞ்சி விழுந்த கிளைகள், மண்ணு, ஐஸ் சங்க்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஸோ இது ரிவர் வந்து அடிச்சுட்டு போற மாதிரி இல்ல, இடிச்சுட்டு போற மாதிரி இருந்திருக்கு. அந்த வெள்ளத்துல இருந்து அந்த தண்ணி வரும்போது அதோட கன்சிஸ்டன்சியை நம்மளை இன்ஸ்டன்டா கொல்லக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மக்களை கொன்ன அதே ஃப்ளட் ரெஸ்கியூக்கு தேவையான டூல்ஸையும் எடுக்க முடியாத மாதிரி பண்ணிடுது. ஒன்னு ரோட்ல போகணும், ரோட ஃபுல்லா அழிச்சிருச்சு இந்த ஃப்ளட்ஸ். இந்த மாதிரியான ஒரு இடத்துல வைட்டல் ஆர்டரியா இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ஹெல்ப் பண்றதே பிரிட்ஜஸ் தான். அந்த பிரிட்ஜஸையும் ஒண்ணு விடாம இந்த ஃப்ளட்ஸ் டிஸ்ட்ராய் பண்ணிருச்சு. இவ்வளோ பேர் மிஸ்ஸிங்கா இருந்தும் அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே அவங்களால யூஸ் பண்ண முடியாம போயிடுது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே அழிஞ்சிருது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக நேபாள ஃபிளாஷ் ஃப்ளட் எல்லாம் தடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட்லாம் எடுத்திருக்காங்க. பட் அது எல்லாமே வாட்டர்ல ஒர்க் ஆகிற சென்சர்ஸ் தான். வாட்டர் லெவல் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிறத டிடெக்ட் பண்ணக்கூடியது. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஸ்கேல்ல வைலண்டா நடக்கக்கூடிய விஷயத்த தடுக்கிற மாதிரி எந்த டிடெக்ஷன் சிஸ்டமும் அவங்க கிட்ட இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு தெரியறதுக்கு அவங்க ஏதாவது வார்னிங் சிக்னல் வச்சிருந்தாங்களான்னு பார்த்தா சைனா இந்த சம்பவத்தை முன்னாடியே டிடெக்ட் பண்ணதா சொல்றாங்க. பட் நேபாளுக்கு ரொம்ப லேட்டா தான் தகவல் கொடுத்துருக்காங்களாம். பட் எவ்வளோ ஃபாஸ்டா தகவல் கொடுத்துருந்தாலும் இவ்வளோ ஃபாஸ்டா நடக்கிற ஒரு விஷயத்துல நிறைய பேர் இறக்குறத கட்டுப்படுத்தவே முடியாது. ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளட்ல வந்த ஆஃப்டர் மேத் ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட 389 பேர் இறந்து போயிருக்காங்க. 910 பேர் மிஸ்ஸிங்கா இருக்கிறாங்க. சில கவுண்ட் படி 469 பேர் இறந்துருக்காங்க. வேற ஒரு ரிப்போர்ட்ஸ் படி 1300 பேர் மிஸ்ஸிங் வருது. இது நேபாளில் இருக்கிற மக்களை மட்டும் பாதிக்கல, நேபாளில் இருந்த ஃபாரினர்ஸ் நிறைய பேர் காணாம போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 90 அமெரிக்கன்ஸ் காணாம போயிருக்காங்க. இதுல சவுத் கொரியால இருந்த மக்களும் காணாம போயிருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த ஹைட்ரோ பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. டோட்டலா ஃபாரினர்ஸ் காணாம போனது மட்டுமே 700 கிட்ட வருது. இதுல தமிழ்நாட்டுக்குமே பெரிய இழப்பு இருக்கு. 37 தமிழ் டூரிஸ்ட் காணாம போயிருக்காங்க. தமிழ்நாட்டுல அந்த கோயம்புத்தூர்ல ஈஷா ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, அங்கிருந்து 77 பேர் போயிருக்காங்க, அவங்களுக்கு காணாம போயிருக்காங்க. அதுல எல்லாருமே மிக்ஸ் ஆகி தான் போயிருக்காங்க. வெளிநாட்டுல இருக்கிறவங்க, தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க, இந்தியாவில் மற்ற இடத்துல இருக்கிறவங்களாம் சேர்ந்து அங்க போயிருக்காங்க. ஜக்கி வாசுதேவ் கூட அதை பத்தி வருத்தப்பட்டு அழுதுருப்பாரு. திருச்சியில விமலா ரவின்ற பெண் இந்த மாதிரி அவங்களோட வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நான் இமிகிரேஷன் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன், நான் சீக்கிரமா இங்க வந்துடுவேன்னு சொல்லி. பட் 2 நாள் ஆச்சு, அவங்கள பத்தி தகவல் எதுவுமே இல்லை. இதுல கோயம்புத்தூர்ல இருந்து 5 பேர் டோட்டலா ஃபேமிலியாவே அங்க போயிருக்காங்க. அவங்களோட நெய்பருக்கு தகவல் வந்திருக்கு, அவங்க தங்கிட்டு இருந்த வீட்டுல ஃப்ளட் வந்திருக்குன்னு சொல்லி. அவங்களுக்குமே என்ன ஆச்சுன்னு தெரியல. நேபாளை சேர்ந்தவங்க, அமெரிக்காவை சேர்ந்தவங்க, கொரியாவை சேர்ந்தவங்க, இந்தியாவை சேர்ந்தவங்க எல்லாருமே பெரிய எண்ணிக்கையில் இறந்துருக்காங்க. ஏன்னா இறந்த அந்த ஏரியா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருந்திருக்கு. ஒரே ரிவர் தான். 30 நிமிஷத்துல இந்த விஷயம் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயம் எல்லாமே ஒரு ஈவெண்டா நடக்கல, ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸா நடந்திருக்கு. மலையிலிருந்து பாறை போய் உடையுது, அது ரிவரை பிளாக் பண்ணுது,
ரிவரோட ஃப்ளோ ரொம்ப நேரமா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படுது. அதை உடச்சிட்டு ரிவர் வரும்போது இவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி விஷயம் ஆல்ரெடி நேபாளில் நடந்திருக்கு. 14 மாசத்துக்கு முன்னாடி நேபாளில் சின்னதாக ஒரு ஃபிளாஷ் ஃப்ளட் வந்திருக்கு. அவங்க பனிமலை உருகி தான் வந்துச்சுன்னு நினைச்சாங்க. டிபெட் சைட்ல இருந்து வந்த பனிமலை உடஞ்சி விழுந்து வந்திருக்கு. அதுல 13 பேர் இறந்திருக்காங்க. ஸோ இது ஒரு டைம் நடக்கிற விஷயம் இல்லை, பட் இவ்வளோ பெரிய ஸ்கேல்ல நடந்தது இதுதான் முதல் டைம். இதுல ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்னன்னா, இப்போ சயின்டிஸ்ட்னாலே ப்ரெடிக்ட் பண்ண முடியல ஏன் இவ்வளோ பெரிய இடத்துல இருந்து சடனா இவ்வளோ பெரிய மலைகள்லாம் உடஞ்சு விழுகணும்னு சொல்லி. நிறைய பேர் இந்த நியூஸ்லாம் ஆன்லைன்ல வைரல் ஆனதுக்கு அப்புறம் கிளைமேட் சேஞ்ச்னால இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்றாங்க. பட் இந்த ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஹிந்து குஷ் ஹிமாலயா ரீஜியன்ல பனிமலையெல்லாம் ஃபாஸ்டா உருகுது. 30 வருஷத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1/3 வேல்யூ 33% பனிமலை உருகி இருக்காம். அது உருகி இருக்கா உடஞ்சிருக்கான்னு ப்ராப்பரா எனக்கு தெரியல. அதோட வால்யூம் கம்மியா இருக்கிறத அதுல போட்டிருக்காங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோக்கு. 2004ல வந்து மிகப்பெரிய சுனாமி இருக்குல்ல, அதை பத்தி பேசலாமான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லுங்க, அதை வீடியோவை போடுறேன். தேங்க்யூ, பை.